இன்றைக்கி டக்குன்னு செய்கிற மாதிரி ஒரு சட்னி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது வேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு உளுத்த பருப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்ட பிறகு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கினா தான் நம்ம இந்த சட்னி நல்லாயிருக்கும். இது நம்ம கார சட்னி இல்லைன்னா வெங்காய சட்னி கூட சொல்லலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும். இந்த சட்னி தோசை இட்லிக்கெலாம் நல்லாயிருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் காஞ்ச மிளகா போட்டுட்டேன். இப்போது தக்காளி கொஞ்சோண்டு புளி உப்பு போட்டு நல்லா வதக்கின பிறகு அரைச்சிக்கோங்க. இப்போது தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிடலாம். தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு உளுந்து, கடுகு, பெருங்காயம், காஞ்ச மிளகா 2, கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிப்பு தாளிச்சிட்டு சட்னியில் போட்டுக்கலாம். இப்போ தோசை எனக்கு நம்மளுக்கு தோசை வந்ததுனால தோசை ஊற்றிக்கிட்டால் தோசை ஊற்றிட்டு வாங்க சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.